अभिगम्य सम्यगनघा सुमेधसः यति चक्रवर्ति पदपद्मपत्तनम् हरिभक्तदास्य रसिकाः परस्परम् क्रयविक्रयार्हदशयाः समिन्धते. திருமலை என்னும் ஓர் உயர்ந்த க்ஷேத்திர விசேஷத்தில் பூலோக வைகுண்டமாகிய அந்த ஸ்ரீரங்கத்திற்கு எல்லா விதத்திலும் சமமாக விளங்கக்கூடிய திருமலை திருப்பதியில் அமர்ந்துரையும் தெய்வம் எது என்பதாக ஒரு பெரும் விவாதம் ஏற்பட்டது. அடியன் முதலிலேயே தெரிவித்தபடியாக பல சம்பிரதாயங்கள் உள்ளன. ஆழ்வார்கள் வணங்கும் துறைகள் பல பலவாக்கி என்று வர்ணிக்கிறார்கள். சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தின் மூலமாக பலன்களை அடைவதற்காக நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே என்று பல தேவதா விசேஷங்களை பரமாத்மா உலகத்தில் சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு மதத்தை அழித்துத்தான் மற்றொரு மதத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்னும் நிர்பந்தம் எப்பொழுதுமே என்றுமே கிடையாது. ஒன்றை அழித்துத்தான் இன்னொன்றை உருவாக்க வேண்டும் என்பதாக நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர்களுக்கு அவரவர்கள் சம்பிரதாயத்தின் மீது பற்றுதல் என்பது தேவை. ஆனால் மற்றொருத்தர் விஷயத்தில் நாம் குறுக்கிடுவதனாலேயோ அல்லது அவர்கள் மீது நம்முடைய கருத்துக்களை திணிப்பதினாலேயோ தான் எப்பொழுதுமே சில சங்கடங்கள் சில சிக்கல்கள் உண்டாகின்றன. திருமலையப்பனான பேசும் தெய்வமாக அந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் விளங்கும் பொழுது அந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை மறுத்து ஒரு சிலர் பேச ஆரம்பித்தார்கள். தங்கள் தெய்வமாகத்தான் அப்பெருமானை அவர்கள் காண்பித்துக் கொண்டார்கள். இதனால் வைகானச ஆகம அர்ச்சகர்கள் அந்த தெய்வத்தை வழிபட முடியாமல் ஆராதனங்கள் செய்ய முடியாமல் அந்த இடத்தை விட்டு செல்லும்படியான ஒரு துஸ்திதி ஏற்பட்டது. பின்னர் பகவத் ராமானுஜர் எழுந்தருளி அந்த அரசன் முன்னிலையிலேயே சாத்வீக தேவதா விசேஷம் கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கப்புண்டரீகநயன புருஷோத்தம இப்படித்தான் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் அருளி செய்கிறார். அத்தகையதான அந்த பரம்பொருளை குறித்ததான உத்தமமானதொரு ஸ்தாபனத்தை செய்து எம்பெருமான் தானே சங்க சக்கரங்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு வைபவாதிசயத்தை காண்பித்தருளினார். அத்தகைய பகவத் ராமானுஜருடைய பண்புகள் குணங்கள் அநேகம் உள்ளன. பல மகனீயர்கள் விசேஷமான பல நூல்களை இயற்றி உள்ளார்கள். குறிப்பாக திருவரங்கத்தமுதனால் அருளி செய்திருக்கக்கூடிய ராமானுஷ நூற்றந்தாரி என்பது பகவத் ராமானுஜருடைய புகழ் பாடக்கூடியது. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய எத்திராஜ சப்ததி, ஆந்திரபூர்ணர் என்னும் வடுகநம்பிகளுடைய ராமானுஜாரிய திவ்ய சரித்திரம், அதுபோன்றே சுவாமி மணவாள மாமணிகளுடைய எத்திராஜ விம்சதி, இப்படி பல பெரியோர்கள் பல நூல்களை இயற்றி உள்ளார்கள். அதில் தற்பொழுது நடுவிலே நாம் சிறிது நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக, ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி ராமானுஜர் திருவரங்க திருப்பதியை விடுத்து செல்ல வேண்டும். அந்த திருவரங்க திருப்பதியில் பகவத் ராமானுஜர் வசிக்க முடியாத அளவிற்கு மாபெரும் ஆபத்து விளைந்தது. அது குறித்துத்தான் இப்பொழுது அடுத்து வரப்போகிறது. அதற்கு நடுவே ஓய்வாக பரமரசமான பகவத் ராமானுஜருடையதான குணங்களை எல்லாம் அனுசந்திக்கலாம். எத்திராஜ சப்தத்திலிருந்து சில ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். அபிகம்ய சம்யகனகாஹ சுமேதசஹ யதி சக்கரவர்த்தி பதபத்ம பட்டனோ ஹரிபக்திதாஸ்ய ரசிகாஹ பரஸ்பரோ கிரய விக்ரயார்ஹ தசயாஹ சமிந்ததே. 75 ஸ்லோகங்கள் அடங்கியதான ஒரு ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் பகவத் ராமானுஜருடைய புகழ் பாடுவதாக அமைத்திருக்கிறார். அபிகம்ய சம்யக் அனகாஹ சுமேதசஹா, குற்றமற்றதான மகான்கள், சாராசார விவேகிகள், எவனொருவன் மோட்சத்தை அளிக்கக்கூடியவன், அந்த மோட்சத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடிய உயர்ந்த ஆச்சாரிய சார்வபௌமர் யார் என்பதை நன்கு தெரிந்திருக்கக்கூடியதான பாகவதத்தவர்களான அந்த மகான்கள். சுமேதசஹா, நல்ல விகசிதமான நன்கு அலர்ந்த புத்தியை உடையவர்கள். அந்த மகான்கள் சம்யக் அனகாஹ சுமேதசஹா யதி சக்கரவர்த்தி பதபத்ம பட்டணம், ஒரு கடைத்தெருவிற்கு வருகிறார்கள்.
ஒரு பட்டினத்திற்கு வருகிறார்கள். எப்படிப்பட்டதான பட்டினம் அது? ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி அழகாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறான். பல வாணிபங்கள் வியாபாரங்கள் நடைபெறக்கூடியதான பெரிய கடைத்தெருவுகள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என்பதாக அவனுடைய ராஜ்யத்தில் அகன்று பறந்து விழுந்திருக்கும் அல்லவா. அப்பொழுது அந்த கடைத்தெரு இருக்கும் பட்டினத்தில் பலரும் வந்து தங்களுக்கு விருப்பமான பொருளை எல்லாம் வாங்கிச் செல்வார்கள். ஒருத்தர் பொருளை விற்பது, ஒருத்தர் பொருளை வாங்குவது என்பதாக இந்த கிரய விக்கிரயணம், அதாவது விற்பனை பிரிவு என்று சொல்லுகிறோம் அல்லவா. முத்துக்கள், பவழங்கள், கோமேதகங்கள், வைரங்கள், வைரங்கள், தங்கம், வெள்ளி, இரும்பு, காய்கனி வகைகள், மற்றும் உள்ளதான பருப்பு வகைகள், உணவு வகைகள், தானிய வகைகள், என்னென்ன தேவையோ. ஒரு சில இடங்களுக்கு நாம் சென்றோம் என்றால், ஐயா எங்கள் ஊரில் இந்த மார்க்கெட் என்கிறோம் அல்லவா, வணிக ஸ்தலம், வியாபார ஸ்தலம், அதற்குத்தான் மார்க்கெட் என்பதாக பெயர். இந்த இடத்திற்குள்ளே நுழைந்தோமேனால் என்னென்ன தேவையோ நம்முடைய உலகத்திற்கு, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ இவை அனைத்தும் ஒரே இடத்தில் நாம் பெருமளவிற்கு விசேஷமாக இந்த இடத்தில் அனைத்தும் சேர்ந்திருக்கின்றன என்று சொல்லுகிறோம் அல்லவா. அது போலத்தான் ஒரு அரசனுடையதான ராஜாங்கத்தில் மாபெரும் வணிக வளாகத்தை போன்றுத்தான் பகவத் ராமானுஜருடைய பதம் விளங்குகிறது. ஆம், பகவத் ராமானுஜருடைய பதத்தை நாம் அடைந்து விட்டோம் எனால் தத்விஷ்டோ பரமம் பரகம் சதா பஷ்யந்தி சூரையா என்ற வேதத்தில் கொண்டாடப்படும் அளவிற்கு எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம். அதிலும் குறிப்பாக எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை நாம் அடைய வேண்டும். யோ நித்யமச்சுதபத அம்புஜயுக்மருக்மவ்யாமோஹரஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜருடைய 2 திவ்ய சரணாரவிந்தங்களில் சரணமாக அடைகிறேன் என்று நாம் சரணமாக அடைகிறோம் அல்லவா. வேற எதையும் ஆசைப்படாமல், எதிலும் மனது வைக்காமல், எதிலும் விருப்பமற்றவர்களாக, எது நமக்கு உத்தேசம், எது பரம புருஷார்த்தம் என்றால் அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி என்பதாக அந்த ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தத்தை வந்து சேர வேண்டும். இப்பொழுது சுவாமி தேசிகன் இங்கே இத்திராசத்தில் வர்ணிக்கிறார். ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தம் என்பது ஒரு பட்டினம், ஒரு பெரிய நகரம், ஹைடெக் சிட்டி என்கிறோம் அல்லவா. அது போன்று அதற்குள்ளே வந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அந்த இடத்தில் மகான்கள் ஒன்று திரண்டுகிறார்கள், ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி அந்த மகான்கள் எதை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள்? ஐயா, இது ஒரு பெரிய கடைத்தெரு. இந்த கடைத்தெருவில் விற்பனை பிரிவு உண்டு, வாங்கும் பிரிவு உண்டு. ஒருவர் விற்பார், மற்றொருத்தர் வாங்குகிறார். அதே போன்று தான் ஹரிபக்தி தாஸ்ய ரசிகாக பரஸ்பரம் கிரய விக்கிரயார்க தர்ஷயா சமிந்ததே. ஹரிபக்தியில் தோய்ந்தவர்கள், ஹரிதாசர்கள், பகவத் பக்தர்கள், ராமானுஜராசோஸ்மி என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த மகாத்மாக்கள் ஒருத்தருக்கொருத்தர் அடியார் அடியார் அவர்தம் அடியார் என்று தன்னை மேலாக நினைத்துக் கொண்டு கர்விஷ்டர்களாக, கர்வோத்கர்ஷர்களாக, தங்களை காட்டிலும் மேலானவர்கள் யார் என்னும் நிலையற்றவர்களாக தங்களை தாழ்த்திக் கொண்டு பேசுவார்கள். அந்த பாகவதர்கள் பேசுவார், அடியார்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே. அடியார்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே. எந்த ஒரு பாகவதத்தவர்கள் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை செய்கிறார்களோ, ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்களோ, அப்பேற்பட்டதான மகாபுருஷர்கள் பாகவதத்தவர்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே. எம்மை அவர்கள் விற்கவும் விற்கலாம், வாங்க வேண்டும் என்றாலும் வாங்கலாம். அந்த அளவிற்கு நாங்கள் பகவத் தாஸ்யம் இல்லை, பகவத் தாஸ்யத்தை காட்டிலும் பாகவத தாஸ்யத்துவத்தில் ஆழங்கால் பட்டவர்கள் என்று இந்த பாகவதத்தவர்கள் அருளி செய்கிறார்கள். அதனால்தான் சுவாமி தேசிகன் அபீதிஸ்தவத்தில் அருளி செய்வார், இந்த பாகவதர்கள் நம்மை இட்ட வழக்காக்கிக் கொள்ளும் உரிமை பெற்றவர்கள். எவ்விதம் தாய் தந்தையருக்கு நாம் அடங்கி இருக்கிறோமோ, கணவனுக்கு அடங்கி இருக்கிறோமோ, அதுபோன்று தான் பாகவதோத்தமர்களுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். அந்த பாகவதோத்தமருடைய புகழ் பாட வேண்டும், அந்த பெருமைகளை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். யதி சக்கரவர்த்தி பதபத்ம பட்டணம் ஹரிதாஸ்ய ஹரிபக்திதாஸ்ய ரசிகாக சமிந்ததே. ஹரிபக்திதாஸ்ய ரசிகாக பரஸ்பரம் கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததே. ஐயா, இவர் அவரிடத்தில் எளிமையை பறைசாற்றுகிறார், அவர் இவரிடத்தில் எளிமையை பறைசாற்றுகிறார். இவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் தங்களுடைய எளிமையை பறைசாற்றிக் கொள்கிறார்கள்.
நீ என்ன உயர்ந்தவன், நீ என்னை உன்னை உயர்ந்தவனாக சொல்லிக் கொள்வதா? நீ உன்னை உயர்ந்தவனாக நினைத்துக் கொண்டு விட்டால் உயர்ந்தவனா? நான் தான் உயர்ந்தவன், என்னை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாது என்பதாக ஒருத்தருக்கொருத்தர் எப்பொழுதும் அகங்காரமாக பேசிக்கொள்வதே இல்லை. ஏன் தெரியுமா? வடுகநம்பியருடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம், முதலியாண்டாருடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம், சுவாமி கோரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம். இவர்கள் எல்லோருமே பாகவதோத்தமர்கள், ஞானத்திலும் சீலத்திலும் தவத்திலும் தலை சிறந்தவர்கள். இத்தகைய மகா பிராஜ்ஞர்களாக இருந்தால் கூட ராமானுஜ தாசோஸ்மி என்று பகவத் ராமானுஜர் இட்ட வழக்காகத்தான் இருந்தார்களே தவிர்த்து தங்களுக்கு என்பதாக அவர்களுக்கு சுவாதந்திரியம் இல்லவே இல்லை. மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ என்பது ஸ்ரீமத் ராமாயணம். என்னை காட்டிலும் ஒரு சிறிய குரங்கு சுக்ரீவன் சைன்யத்தில் இல்லை, இருப்பதிலேயே நானே இளையவன், இருப்பதிலேயே நானே எளியவன் என்று சொன்ன பொழுது அந்த ஒரு குரங்கு லங்கையை படுத்தின பாட்டை நாம் அறியோமே. ஆனாலும் தற்பெருமை பேசிக்கொள்ளாமல், தன்பெருமை பேசிக்கொள்ளாமல் இவை அனைத்தும் எங்கள் ஆச்சாரியனின் அனுகிரகத்தினால் அன்றோ சித்தித்தது, எங்கள் ஆச்சாரியன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடியதன பெரும் அனுகிரக விசேஷம்தானே என்று சொல்லுபவர்கள். அதுதான் ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய சீர்மை. ஆம், இப்படி பகவத் ராமானுஜருடைய திவ்யமான சரணாரவிந்தங்களை எவர்கள் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் தங்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் வல்லமை பெற்றவர்கள் என்பதாக தங்களை தாழ்த்தி அந்த நைச்சானுசந்தானத்துடன் தங்கள் நிலையை கூறுவார்கள். அப்பேற்பட்ட சுவாமி ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தத்தை நாமும் அடைந்துயலாம். சிறகுகள் விரித்து கனவுகள் சுமந்து கருவாய் உன்னுள்